என்ற உறுப்பினர் காலை 11 மணிக்கு சட்டமன்ற பேரவைத் தலைவருடைய அறையில் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்கின்றேன். 11:30 மணி அளவில் ரூல்ஸ் கமிட்டி மீட்டிங் என்னுடைய அறையிலேயே நடைபெறுகிறது. ரூல்ஸ் கமிட்டி கூட்டம் முடிவடைந்ததும் 12 மணி அளவில் பிஏசி பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி கூட்டம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி 20ஆம் தேதி முதல் எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை வைத்துக் கொள்ளலாம், எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் வைத்து விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவ்வளவுதானே? மாஞ்சோலை விவகாரம் பெருசா போயிட்டு இருக்குது. அரசாங்கத்துக்கு தொழிலாக தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அரசோட நிலைப்பாடு இல்லை சார். மாஞ்சோலை விவகாரம் அதில் ஒன்றும் பெரிய விவகாரமாட்டு நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 2028 வரைக்கும் இப்போது நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்கு லீஸ் இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆண்டே வனத்துறையின் மூலம் அவங்களுக்கு இதை நினைவூட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க. 2008க்குள்ள உங்களுக்கு லீஸ் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பணியில் இருக்கின்ற பணியாளர்கள் தொடர்ந்து அதை நடத்த வேண்டும் அல்லது அரசே எடுத்து நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். இந்த அரசு நிச்சயமாக நல்ல முடிவெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது அதான் அரசு தானே முடிவெடுக்கணும். நம்ம இது எல்லாம் அவங்களுடைய விருப்பம். அங்கே உள்ள தொழிலாளர்கள் அது நியாயமான கோரிக்கை. நிச்சயமாக மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு நானும் இந்த மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முதல்வருடைய கவனத்துக்கு நான் இதை எடுத்துச் சொல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டத்தில் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கீங்க, 99லேருந்து இருந்திருக்கிறீங்க. இப்போ அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. நேற்றைக்கு கூட கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்க வந்தாங்க. கண்ணீரோட வெளியே வரக்கூடிய நிலை இருந்துச்சு. அது ஒரு அவங்களுக்கு பாதிப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் அது போதுமானதாக கொடுக்கக்கூடிய நிதிங்கிறது மிக குறைவாக இருக்கிறது, போதுமானதாக இல்லைங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால் அவங்களுக்கு சம்பளம் குறித்த ஒரு போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் அதில் கலந்துக்கிட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போது அது எல்லாம் பிரச்சனை. அவங்க நிச்சயமாக முழுமையாட்டு இந்த டீ தொழிலை கான்ட்ராக்ட் எடுத்து செய்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது. எனக்கு அது உண்மையாக என்னன்னு தெரியல. நிறைய லாஸ் ஆகவும் அந்த கம்பெனி 400-500 கோடி ரூபாய் லாபத்தில் ஆண்டுதோறும் இயங்கினாலும் இந்த டீ தொழில் மட்டும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் வரனாலையும் வனத்துறைக்கு ஏதோ ஒரு எக்ரிமெண்ட் போட்டு அதில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கொடுக்க வேண்டும், அதனால இதோடு நம்ம நிறுத்திக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி முடிவெடுத்ததாக அந்த என்கிட்ட சொன்னவங்க இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. நான் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கலந்துருக்கேன். நிச்சயமாக 4000-5000 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த டீ எஸ்டேட்டு இப்போ சுருங்கி ஒரு 1000-2000 ஏக்கருக்குள்ளே தான் இப்போ அந்த டீ தொழில் அங்கே நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அதுவும் முழுமையாட்டு அதை முழுதும் வனத்துக்கே எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி வனத்துறை மூலம் ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் முழுமையாட்டு நம்ம எப்போதுமே நம்ம கையில் இருக்க வனங்களை முழுமையாட்டு ஒட்டுமொத்தமாக வனத்துறைக்கு நம்ம கொடுக்கறதுல பல இடர்பாடுகளும் இருக்குங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். உதாரணமாக அகஸ்தியர் திருவுருவச் சிலை மேலே இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு போய் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு நம்ம அதை போகக்கூடியதை அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் கேரளாவில் இருந்து நம்ம சுற்றுலா பயணிகளிடம் 1000 ரூபாய்க்கு பல 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டு தினம் 50-100 சுற்றுலா பயணிகளை அங்கே அனுப்புகிறாங்க. அவங்க நம்முடைய அகஸ்திய முனிவருடைய பின்பகுதி வரை அங்கே அவங்களால வர முடியுது. அப்போ அதை சுற்றுலாவாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம கையை விட்டு அது போய் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு ஆள் அதை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வனத்துக்களை நம்ம ஆட்கள்